வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் மறைந்து போன ஒரு உலகம், தொழில்நுட்பமும் நகரமைப்பும் கடற்படையும் வல்லமை பெற்ற ஒரு நாகரீகம். ஆனால் இன்று வரை யாருக்கும் மர்மமாக இருக்கும் பேரரசு, அதுதான் அட்லாண்டஸ். இது உண்மையா கற்பனையா? இன்றைக்கு நாம் அந்த மறைந்த உலகின் ரகசியங்களை பார்க்க போகிறோம். அட்லாண்டஸ் பற்றிய தகவலை முதலில் சொன்னவர் கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ. அவர் எழுதிய டைமீஸ் மற்றும் சிரிட்டியஸ் என்னும் நூட்களில் அட்லாண்டஸ் பற்றி கூறியிருக்கிறார். அதன்படி அட்லாண்டஸ் ஒரு மிகப்பெரிய தீவு நாடு. அங்கு மக்கள் வளமும் வலிமையும் பெற்றவர்கள். ஆனால் தங்கள் ஆணவம் காரணமாக கடவுளின் கோபத்தை சந்தித்தார்கள். மிகப்பெரிய நிலநடுக்கமும் பேரலைகளும் ஒரே நாளில் அந்த நாகரீகத்தை முழுவதுமாக கடலுக்குள் மூழ்கடித்து விட்டது என்று புளூட்டோ சொல்லுகிறார். அட்லாண்டஸ் மக்கள் சாதாரணர்கள் அல்ல. சிலர் சொல்லுவதுபடி அவர்கள் மிக முன்னேற்றமான நாகரீகம். அவர்கள் கட்டிய நகரங்கள் கான்கிரீட் சர்க்கிள்ஸாக அமைந்திருந்தன. அவர்களிடம் வானியல் அறிவும் அட்வான்ஸ்டு கடற்படையும் இருந்ததாக நம்பப்படுகிறது. சிலர் கூட அவர்களிடம் மின்சாரம் போன்ற சக்திகள் இருந்ததாக கூறுகிறார்கள். இதனால்தான் அட்லாண்டஸ் ஒரு ரியல் லாஸ்ட் சிவிலைசேஷனாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. அட்லாண்டஸ் எங்கே இருந்தது? சிலர் சொல்லுவது மெடிட்டரேனியன் சீ அருகே, சிலர் சொல்லுவது அட்லாண்டிக் ஓஷன் மத்தியில், சிலர் கரீபியன் அருகே குபா அண்டர் வாட்டர் ரேன்ஸ், சிலர் கூட சொல்லுவது இந்திய பெருங்கடல், தமிழ்நாடு அருகில் இருந்திருக்கலாம் என்கிறார்கள். அப்படியென்றால் உண்மையில் அது எங்கே? அட்லாண்டஸ் அழிந்ததற்கான முக்கிய கோட்பாடு ஒரு இயற்கை பேரழிவு, ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், அதன் பின் பேரலை. அப்படியே ஒரு பெரிய தீவு ஒரு நாளில் மறைந்திருக்கலாம். உதாரணமாக சாண்டோரியனில் நடந்த மியானின் எரப்ஷன், அது அட்லாண்டஸ் கதைக்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் என பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பல விஞ்ஞானிகள் சொல்லுவது அட்லாண்டஸ் என்பது உண்மை அல்ல. அது பிளாட்டோ சொன்ன ஒரு மாரல் ஸ்டோரி. அவர் சொல்ல வந்தது ஒரு நாகரீகம் பெருமையில் மிதந்தால் அது வீழ்ச்சியடையும் என்பதே. ஆனால் அட்லாண்டஸ் கதை மக்கள் கற்பனைக்கு எப்பொழுதும் தீனி. அதனால்தான் இன்றும் பல அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். சமீப காலங்களில் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அண்டர் வாட்டர் ருவைன்ஸ் அட்லாண்ட்ஸ் ஆதாரம்தானா? அட்லாண்ட்ஸ் அது உண்மைதானா? நாகரீகமா அல்லது பிளாட்டோவின் கற்பனையா? மறைந்த வரலாறு தொடருகிறது.